Hi people. Hi, chalo. So yeah, இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் முதல்ல இது சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நீங்கள் தம்ப்நெயில் அண்ட் இதில் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் அபவுட் அ ஷார்ட் ஸ்டோரி. ஸோ சிறுகதைகள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சின்ன சின்ன சினிமேட்டிக் மூமெண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும்போது வந்து ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து அந்த வெயிட்டிங் பீரியடு இருக்கும். ட்ரெயினுக்கு நிற்கிறதோ இல்லை ஒரு பர்சன் பார்க்க வெயிட் பண்ணுறதோ இல்லை க்யூவில் நிற்கிறதோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி நிற்கும் போது ஏதாவது ஒரு சில மூமெண்ட் பார்த்துருப்போம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி சீரீஸ். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வந்து இதோட பார்ட் 1 மாதிரி வந்து நான் ஆக்சுவலாக ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து ஏன் பண்ண முடியல அப்படின்னா வந்து பண்ண தோணலை அண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து சில கண்டென்ட் அப்படின்ற சில கண்டென்ட் வந்து அதுக்குன்னு சில ரெஸ்பெக்ட் இருக்கும். லைக் இந்த கண்டென்ட்டை வந்து இதுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அதோட வேல்யூ. ஸோ அதை வந்து ஷார்ட் பண்ணி யூடியூபோட கனெக்ட் படி அந்த ஒரு 1 மினிட்டுக்கு அதை சுருக்கிறதோ இல்லை அதை வந்து இவ்வளோ தான் பண்ணணும் இதை தான் கட் பண்ணணும் அப்படின்றதோ சிலது பண்ணலாம். பட் ஸ்டில் சில வீடியோவுக்கு இதுதான் அதோட வேல்யூ, இதை வந்து இப்படி தான் சொல்லணும் அப்படின்னா அதை அப்படி சொன்னால் தானே கரெக்ட். ஸோ அந்த கண்டென்ட்டுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரீஸ். ஸோ யூடியூப்பில் வந்து எனக்கு ஸ்பெஷலான ஒரு ஸ்டோரி. ஸோ அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறது தாண்டி க்ளோஸ் டு ஹார்ட் ஏடா வளர்றேன். ஸோ ஸ்பெஷல் அப்படின்றத விட க்ளோஸ் டு ஹார்ட் ஸ்டோரி இது வந்து இந்த ஸ்டோரி ஐயோ ரோல் ஆகுது. சரி ஓகே, இந்த ஸ்டோரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, திருப்பி போகலாம். Give me my pookie back. ஸோ இந்த சீரீஸை வந்து இந்த ஸ்டோரியோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னன்னா வந்து இது ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் வந்து பேர்லாம் வச்சேன். இது லைக் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. லைக் ஆக்சுவலாக நான் வச்ச பேர் என்ன அப்படின்னா வந்து இரு பிள்ளைகளின் கைகளில் சிறு குழந்தைகள். ஸோ இதுதான் வந்து பேர். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சிறு பிள்ளைகளின் கைகளில் இரு குழந்தைகள் அப்படின்னா லைக் 2 சில்ட்ரன் கேரிங் பேபிஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஆனால் நான் ஸ்டோரி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா வந்து டைட்டில் இருந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். டைட்டில் வைக்கிறதுல இப்பெலாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன். ஸோ இந்த நான் உங்களுக்கு ஃபுல் கதை சொல்கிறேன், நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன டைட்டில்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னென்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரயில் கதை, ரயில் நிலையத்தில் நடந்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சென்ஸ் முடிச்சு ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் வந்து அம்மா அப்பா நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை வந்து லைக் அந்த பேபி ஸ்டெப் சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்டேஜில் இருந்தான். ஸோ கையில் வந்து ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருந்தாங்க, கையில் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு லிட்டரலாக அவனை இறக்கி விட்டா லைக் நிற்க கூட முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்த பேபி கையில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அவங்க ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன்வைல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கீழே இருக்கிற குழந்தை வந்து லைக் சின்ன சின்ன விஷயத்த பார்த்து எக்ஸைட் ஆகுறதும் கத்துறதும் குதிக்கிறதும் அங்கேயும் இங்கேயும் போகிறதும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ. இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ இப்படி நடக்கணும், இங்கே நீ இப்படி நிற்கணும், கத்தக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நானே இதை ஓரமாக உட்காந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து அந்த கையில் இருக்கிற குழந்தைய வந்து லைக் என்ன சொல்ற அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கிட்டே பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா அந்த கையில் இருக்குல்ல அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை பார்த்து பாப்பா அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நான் அதை பார்த்த உடனே பாரு அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தேன். பட் ஸ்டில் அதை விட அந்த மொமெண்ட் ஸ்பெஷலானது எப்போ அப்படின்னா வந்து நான் அந்த பாருன்னு சொன்னதை விட ஒரு 100 to 1000 டைம்ஸ் அந்த அவங்க அப்பா அம்மா வந்து எக்ஸைட் ஆயிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாப்பான்ற வேர்டை வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கு. சொன்ன உடனே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பாருங்க பண்ணணும்னு அவர் வந்து என்ன சொன்னீங்க நீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீன் ஆக்சுவலா வந்து நீங்க நிறைய ஃபிலிம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஒரு பாட்டில் கல்யாணம் ஆகி அந்த பாட்டிலேயே குழந்தை வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து பேசி அந்த குழந்தை அதுக்கப்புறம் வளர்ந்து அப்படிலாம் இல்லை. அதை வந்து நேரில் பார்க்கும்போது அது செம ஃபீலிங், அது செமையாக இருந்தது. அவங்க 2 பேர் லிட்ரலாக வந்து அந்த ஒரு 5 to 10 minutes அவங்களோட ரியாக்ஷன் வந்து அந்த லைவ்ல பார்த்தது செம ஃபீல். அது ஆக்சுவலாக அவங்க வந்து அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அவ்வளோ பேப்பர் பண்ணிட்டு இதுல வந்து பெரிய என்ன சொல்றது அட்மையர் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்க அந்த குழந்தைக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ கீழே வந்து ஒரு பையன் அவங்க அம்மா வரல இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு 2 minutes முன்னாடி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது பப்ளிக்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பா பார்க்கணும் விட்டுலாம் என்ன பண்றீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பார்க்கும் போது ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி என்ன சொல்றது செம்ம ரியலா இருந்துச்சு. ஆனா இதை வந்து போட்டு மைண்ட்ல ஓட்டிகிட்டே வரும்போது தான் நிறைய விஷயம் அதுக்கப்புறம் தான் புரியுது. ஆக்சுவலா ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அந்த குழந்தைய வந்து நீ இப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த 2 பேரண்ட்ஸும் கீழே அந்த கூட கை பிடிச்சிருந்தாலும் அந்த பையனோட வயசை விட ஒரு வருஷம் கம்மியா நடந்துக்கிட்டாங்க அவங்க 2 பேரும். அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தாங்க, அவ்வளோ ஜாய்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ இதோட என்ன சொல்றது, இதுல இருந்து கத்துக்கணும், இதுல இருந்து இது பண்ணணும் அப்படின்றத விட அதுல இருந்து அட்மையர் பண்ண விஷயம், அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம் அப்படின்னா சொன்னா கூட இன்னர் சைல்டு, அவ்வளவுதாங்க. அது இன்னர் சைல்டு நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து அந்த இன்னர் சைல்டு ஃபேக்டர் அப்படின்றது எல்லாத்துலயுமே இருக்கும். இப்பவும் சரி, நானா இருந்தாலும் சரி, என்னை விட எல்டர்லி பீப்புள் யாரா இருந்தாலுமே ரோட்ல சும்மா போறோம் இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது போகும்போது அந்த பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்போ பாப்பப் பண்றோம், இல்ல அதை யாரு ஊதுறா என்ன ஏது எல்லாமே ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபேக்டர் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். அந்த குல்ஃபி மணி அடிச்சுக்கிட்டே வர்றது, அதுக்கப்புறம் வந்து நிறைய, அப்புறம் இப்பெல்லாம் வந்து ஆக்சுவலா ஆட்டோல வந்து அந்த ஹாரன்ஸே இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி என்ன சொல்றது இன்பில்ட் ஆயிருச்சு. அந்த பாம்ப் ஹாரன் அதெல்லாம் கூட இப்பெல்லாம் வர்றதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அந்த இன்னர் சைல்டு ஃபேக்டர் அப்படின்றது நிறைய இருக்கு அண்ட் எப்பவுமே இருக்கு. அதை நாம தான் வந்து அது வரக்கூடாது, ஏன் அது வரணும், இல்லைன்னா வந்து நம்ம வளர்ந்துட்டோம், நமக்கு வி ஹாவ் டு பி மெச்சூர்ட், நம்ம மெச்சூர்டாக தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ எல்லா இடத்துலையுமே வந்து அது வரணும் அப்படின்லாம் இல்லை. பட் அது வர வேண்டிய இடத்துல வந்து அதை வந்து வர விடாம பண்றதுல அது எந்த அர்த்தமும் இல்லை. மற்றவங்களுக்காக அதே அம்மா தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த பையன்கிட்ட, நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லி. பட் ஸ்டில் ஆக்சுவலா அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ற விஷயம் இல்லை. அது வந்து அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பரவாயில்ல குழந்தை வந்து பாப்பான்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுது, வீட்டுக்கு போய் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும். அதுதான் அந்த இன்னர் சைல்டு வந்து நாம தான் அடக்கி வச்சுக்கிறோம். ஏதாவது பார்த்தோமா டக்குன்னு எக்ஸைட் ஆனா தப்பு இல்லை, சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா தப்பே இல்லை, எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் எக்ஸைட் ஆகுறேன், அவ்வளவுதான். நாம பண்ற விஷயம் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் அது தப்பே இல்லை. ஸோ அதுதான் இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 to 5 minutes கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டைம் லைன் ஃபேக்டர், அந்த வீடியோக்கான ரெஸ்பெக்ட் அதெல்லாம் சொன்னல, அதுதான். இதை நான் வந்து லிட்டரலா இது நடந்துச்சு, இதனால இப்படி ஆச்சு, இதுக்கு மொத்தமா வந்து நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, we all have that inner child inside us. அதை வந்து நம்ம ஏன் வந்து அப்படியே உள்ளே வச்சிருக்கணும், நம்ம ஏன் அதை வந்து வெளில காட்டாம இருக்கணும், இல்ல வந்து நம்ம காட்டுறோம் இல்லை இதுக்கு தான் காட்டணும் அதுக்கு தான் காட்டணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதை நான் இப்படி சொன்னாதான் அந்த இன்னர் சைல்ட் ஃபேக்டர் நான் சொல்ல வந்தது. லைக் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத விட வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் அதுக்கான வேல்யூ அவ்வளவுதான். ஸோ ஷார்ட் ஸ்டோரி சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணது வந்து லைக் எனக்கு ரொம்ப நாள் ஆக்சுவலா அதுதாங்க. நான் வந்து யூடியூப்ல வந்து நான் என்ன சொல்றது, நான் 2022 இயர்ஸ் கிட்ட இருக்கும், 2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஜாலியாக ஆரம்பித்தோம், ஒரு மாதிரி வா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அது ஆரம்பித்தோம். நான் ஆக்சுவலாக என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிதிஷ், அதுக்கப்புறம் மைத்ரேயா, ரோஹித் ராகவ், அஃப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பித்தோம். அவ்வளோதான், இனிமேல் நாம தான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறோம். இல்லை ஆக்சுவலாக முடியல அண்ட் அப்படி பண்ணவும் முடியல. ஸோ இது வந்து எனக்கு இந்த மாதிரி என்ன சொல்ற நிறைய கண்டென்ட் இருக்கு, அதை நான் வந்து ப்ராப்பரா வந்து பேசி எடிட் பண்ணி அதை ப்ராப்பரான ரீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நிறைய ஆசை. அண்ட் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன், எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரான ஒரு வீடியோ எடுத்து ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து we will end with this short story. Meet you in the next video soon. Tata. சரி, ஓகே.